வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஹாட் குக்கீஸ் செய்யலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல். வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங். இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு பட்டர் குக்கீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்ன்றதுனால நான் ஹார்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதில் பட்டர் அண்ட் எக்லாம் சேர்த்துக்கிறதுனால அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒன்று மட்டும் எடுத்து நான் சாப்பிட்டு காட்டுறேன். இது எவ்வளோ கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாக இருக்குது. ஸோ இந்த குக்கீஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த குக்கீஸை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஹார்ட் ஷேப் குக்கீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பட்டர் குக்கீஸ் கூட சொல்லுவாங்க. ஸோ நான் இது ஹார்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கிறதுனால ஹார்ட் ஷேப் குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குக்கீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இதில் நான் எக் சேர்த்துருக்கேன். எக் வேணான்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சிலருக்கு பட்டர் பிடிக்காது. பட்டருக்கு பதில் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இந்த குக்கீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரை கப் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஹோம்மேட் பட்டர். ஸோ இப்போ அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒயர் விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இன்றைக்கி பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு நம்மளோட பட்டர். ஸோ இப்போ ஒரு 3/4 கப் அளவு நம்ம பவுடர் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதையும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு முட்டையை ஊற்றிக்கலாம். ஸோ முட்டை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக கிடைக்கும் பிஸ்கெட்ஸு. ஸோ முட்டை ஊற்றியாச்சு. முட்டை ஊற்றினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஸோ இப்போ நல்லா லோ மீடியமில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஜல்லடை வச்சுட்டு 1/2 கப் அளவு மைதா நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு பதம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதையும் லோ ஸ்பீடில் இதை திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ குக்கீஸ் மாவு நம்ம நல்லா ரெடி பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி அடியில் சப்பாத்தி கட்டை வச்சுக்கோங்க. மேலே இது மாதிரி ஒரு கவர் வச்சுக்கோங்க. இது மாதிரி கவர் இல்லைன்னா சாதாரண நம்ம வீட்டில் கேரி பேக் இருக்கும் இல்லையா, அதில் 2 சைடும் எண்ணெய் தடவிக்கோங்க. ஸோ இந்த சைடும் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த ஒரு பெரிய மாவுலேருந்து கொஞ்சமாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த கவரை மேலே அப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. ஸோ இப்போ சப்பாத்தி உருட்டுறதை வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த திக்னஸில் வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ இதை உருட்டிட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ நான் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த கவரை எடுத்துக்கலாம். ஸோ வேலண்டைன் டே ஸ்பெஷல் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி வந்து ஆர்ட் ஷேப் வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே நம்மளுக்கு ஒரு சூப்பரான குக்கி வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம். ஸோ எனக்கு இந்த இடம் வந்து காலியாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் ஒரு சின்ன ஆர்ட் ஷேப்பும் நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு மேலே வந்து மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் வந்து பட்டர் ஷீட் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கியை வந்து இது மேலே அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ குக்கீஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரீ ஹீட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆகிறதுக்கு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் எடுக்கிற இந்த அளவுகளை பொறுத்து தான். ஸோ நம்ம எவ்வளோ திக்னஸாக அப்படின்னா ஒரு தின்னாக எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு குக்கீஸ் வந்து பேக் ஆகும். இப்போது மீதி இருக்கிறதையும் வந்து நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஆர்ட் ஷேப் பிஸ்கெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் குட்டியாக போட்டதுனால அது மட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ குக்கீஸ் வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ பேக் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஷேப் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஹார்ட்டின் ஷேப் இருந்தது இல்லையா, அதையும் நான் வந்து வச்சுக்கிட்டு இது மாதிரி ஷேப்பில் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வேலண்டைன்ஸ் டே ஹாட் பிஸ்கெட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த குக்கீஸை உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லவர் அண்ட் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொடுத்து இந்த குக்கீஸை அவங்களுக்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த குக்கீஸை எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சாப்பிடும் போதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம எக்கு அதுக்கப்புறமா பட்டர்லாம் வந்து சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இந்த குக்கீஸை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.